பார்க்கிறேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து திரும்பி பார்க்கிறேன். அதிசயமாய் நடத்தி வந்தீரேப்பா. நாம் துணை என்ன நயந்தூரை சொன்னவர் நட்டாட்டில் விட்டாரையா. இன்றைக்கு திரும்பி பார்க்கிறேன், அவையெல்லாம் நன்மைக்காக என்ன செஞ்சிருக்கிறீர், மாத்திருக்கிறேன் என்று சொல்லி கடந்து வந்த பாதையில் கண்ணீர் சிந்தும் வேளையில் நம்பினோர் கைவிட்டனரே. தாங்கி கொண்டீங்க, கரத்துல ஏந்தி கொண்டீங்க. கர்த்தர் நாம இப்படிதாக நாம் சில பாடல்களை பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். இந்த பாடல் புத்தகத்தில் ஒரு புள்ள பாடல். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பேளத்தால் நன்றி நன்றியா என்று சொல்லி பாடி கர்த்தர் நாமத்தை மையப்படுத்தும். பாடல் புத்தகத்தில் 821 நினைக்கிறேன். சேர்ந்து பாடி கர்த்தர் நாமத்தை மையப்படுத்துவோம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பேலத்தா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பேலத்தா. சேர்ந்து சொல்லுவோமா? நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையும் மானீரே நன்றி ஐயா. சொல்வோமா? ஆபத்து நாளில் அனுகூலமான நன்றி அப்பா, நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே இயேசுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே அவர்தாமே. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கி நீ நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கி நீ நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றியப்பா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. இதுவரை
இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தவரே உமக்கு நன்றி அப்பா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி. தண்ணீரை கடந்தேன் தண்ணீரை கடந்தேன் சுதனை ஜெயித்தேன் மதிலை தாண்டினேன் உம்பலத்தா. தண்ணீரை கடந்தேன் சுதனை ஜெயித்தேன் தாண்டினேன் உம்பலத்தா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. ஹல்லேலூயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையாய் நின்று நடத்தினவர், கரத்தை நீட்டி ஆசீர்வதித்தவர், எல்லையை விஸ்தரித்தவர், ஊழியம் செய்யும்படி நமக்கு கிருபையும் கொடுத்திருக்கிறார். அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்த தேவன் இதுவரை நடத்தியிருக்கிறார். ஆமேன். அந்த தேவனை நோக்கி இன்னொரு பாடலை பாடப்போகிறோம், சொல்ல போகிறோம். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கத்தாவே நன்றி சொல்லுகிறேன். நடத்தி நீரென்னை அமர்ந்த தண்ணீரண்டையில், தூக்கி நீரென்னை உந்தன் பிள்ளையாக்கினீர் என்று சொல்லி கத்தர் நடத்தி வந்த பாதை நினைத்து நன்றி உள்ள உள்ளத்தோடு இந்த பாடலை பாடலாம். தெரிந்த பாடல், கரங்களை தட்டி பாடி கத்தர் நாமத்தை மையப்படுத்துவோம். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை. ஆமென். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கத்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கத்தாவே நன்றி சொல்கிறேன். நடத்தி நீரென்னை அமர்ந்த தண்ணீரண்டையில், தூக்கி நீரென்னை உந்தன் பிள்ளையாக்கினீ. திருப்பி தர ஒன்றுமில்லையே. திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கத்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கத்தாவே நன்றி சொல்கிறேன். மாறாவின் கசப்பை என்னில் நீங்க செய்தீரே, மதுரமான வாழ்வை எனக்கு திருப்பி தந்தீரே. சொல்வோமா? மாறாவின் கசப்பை என்னில் நீங்க செய்தீரே, மதுரமான வாழ்வை எனக்கு திருப்பி தந்தீரே. மகிழ்ச்சியினால் எந்த உள்ளம் நிரம்ப செய்தீரே. அவர்தாமே மகிழ்ச்சியினால் எந்த உள்ளம் நிரம்ப செய்தீரே. மகிமைப்படுத்துவேன் மகிமைப்படுத்துவேன், ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை வாழ்த்துவேன். மகிமைப்படுத்துவேன் மகிமைப்படுத்துவேன், உம்மை வாழ்த்துவேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கத்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் கண்ணீரோடு கத்தாவே நன்றி சொல்கிறேன். சோதனைகள் சூழ்ந்த வேலை கதறி கூப்பிட்டேன், சோராம
அணைத்துக் கொண்டீரே. சொல்லுவோமா? சோதனைகள் சூழ்ந்த வேலை கதறி கூப்பிட்டே, சோராமலும் கருத்தால் அணைத்துக் கொண்டீரே. சொல்லி முடியா நன்மைகளை எனக்கும் செய்தீரே. ஆமாப்பா, சொல்லி முடியா நன்மைகளை என் வாழ்வில் செய்தவரே. நன்றி சொல்லுவே, நன்றி சொல்லுவே. ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை வாழ்த்துவே. நன்றி சொல்லுவே, நன்றி சொல்லுவே. உம்மை வாழ்த்துவே. திரும்பி பார்க்கிறே வந்த பாதையை கண்ணீரோடு கத்தாவே. ஏசையா, திரும்பி பார்க்கிறே. அதிசயமாய் நடத்தி வந்தீரேப்பா. நன்றி இயேசுவே. நடத்தி நீரனை, நடத்தி நீரனை ஆழ்ந்த தண்ணீர் அண்டையில் தூக்கி நீரனை உன்ன பிள்ளையாக்கி நீ திருப்பி தர ஒன்றுமில்லையே. திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை கண்ணீரோடு கத்தாவே. நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை கண்ணீரோடு கத்தாவே. நன்றி சொல்கிறேன். ஹல்லேலூயா. நாம் பாடினபடியே நடத்தினார் அமர்ந்த தண்ணீரண்டையில் தூக்கினார் பிள்ளையாக. ஆமேன். உளையான சேற்றிலும் படுகொலிருந்து நம்மை கர்த்தர் தூக்கி எடுத்தார். யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடியே உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாய் கர்த்தரை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன அதிசயமாய் உங்களையும் என்னையும் இந்நாள் வரைக்கும் நடத்தியிருக்கிறார். அவரே துணையாய் நின்று நடத்தியிருக்கிறார். பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் கரத்தால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னவர் நடத்தி வந்திருக்கிறார். ஆமேன். அந்த தேவனை நோக்கி ஒரு பாடலை பாடப் போகிறோம், சொல்ல போகிறோம். ஆதாரம் நீர்தானையா என் துறையே, ஆதாரம் நீர்தானையா. இந்த உலகத்தில் நீர்தான் எனக்கு துணையா இந்த நாள் வரை நடத்தி வந்திருக்கிறீர். இனிமேலும் நடத்துவீர், நடத்துகிறீர், நடத்தி வருகிறீர், நடத்துவீர் என்று சொல்லி இந்த பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மையப்படுத்துவோமா? தெரிந்த பாடல் கரங்களை தட்டி பாடி கர்த்தர் நாமத்தை மையப்படுத்துவோம். ஸ்க்ரீனில் பாட்டு வரும், சேர்ந்து பாடி கர்த்தரை மையப்படுத்தலாம். ஆதாரம் நீர்தானையா. ஆதாரம் நீதானையா இந்துரையே, ஆதாரம் நீதானையா. ஆதாரமே ஆதாரம் நீதானையா என் துரையே, ஆதாரம் நீதானையா. சொந்தாமுலகினால் தீராய் மயங்கையில், சொந்தாமுலகினால் தீராய் மயங்கையில் ஆதாரம் நீதானையா என் துரையே, ஆதாரம் நீதானையா. சொந்தாமுலகில் நான் தீராய் மயங்கையில், சொந்தாமுலகில் நான் தீராய் மயங்கையில் ஆதாரம் நீதானையா என் துரையே, ஆதாரம் நீதானையா. சோதனை அடைந்து வேதனை தொடர்ந்து, சோதனை அடைந்து வேதனை தொடர்ந்து துக்கம் மிகும் வேளையில் என் சுகிதமே, துக்கம் மிகும் வேளையில் என் தாசனுக்கு ஆதாரம் நீதானையா என் துரையே, ஆதாரம் நீதானையா. நாம் துணையென நயந்தூரை சொன்னவர், நாம் துணையென நயந்தூரை சொன்னவர் நற்றாட்டில் விட்டாரையா, தனியனாய் நற்றாட்டில் விட்டாரையா,
தனியனுக்கு ஆதாரம் நீதானையா, என் துணையே ஆதாரம். கற்றோர் பெருமையே மற்றோர் அருமையே, கற்றோர் பெருமையே மற்றோர் கருமையே, வற்றாக்கிருபை நதியே என்பதியே, வற்றாக்கிருபை நதியே என்பதியே, ஆதாரம் நீதானையா, என் துறையே ஆதாரம் நீதானையா. மாதாப்பிதா என்னை தீதாய் மதிக்கையில், மாதாப்பிதா என்னை தீதாய் மதிக்கையில், மற்றோர்க்கு பற்றேனையா, எளியன் மேல் மற்றோர்க்கு பற்றேனையா, எளியனுக்கு ஆதாரம் நீதானையா, என் துறையே ஆதாரம் நீதானையா. மீண்டும் சும்மா ஆதாரமே, ஆதாரம் நீதானையா, என் துறையே ஆதாரம் நீதானையா, ஆதாரம் நீதானையா, என் துறையே ஆதாரம். நாம் துணையென நாம் துணையென நயந்தூரை சொன்னவர், நாம் துணையென நயந்தூரை சொன்னவர், நற்றாட்டில் விட்டாரையா, தனியனாய் நற்றாட்டில் விட்டாரையா, தனியனுக்கு ஆதாரம் நீதானையா, என் துறையே ஆதாரம் நீதானையா. சொந்தாமுலகின் நான் தீதாய் மயங்கையில், சொந்தாமுலகின் நான் தீதாய் மயங்கையில், ஆதாரம் நீதானையா, என் துறையே ஆதாரம் நீதானையா, ஆதாரம் நீதானையா, என் துறையே ஆதாரம் நீதானையா. ஹல்லேலூயா. நாம் துணை என நயந்தூரை சொன்னவர் நட்டாட்டில் விற்ற பொழுதும் அவர் நம்மை விட்டு விழவில்லை. ஆமேன். இப்பொழுதும் இஸ்ரவேலே யாக்கோபே, உன்னை தெரிந்து கொண்டவரும் உருவாக்கினரும் உன்னை சிருஷ்டித்தவரும் உன் தாயின் கரையில் உருவாக்கினமாய் கர்த்தர் சொல்கிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ தண்ணீரே கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் பொருளுவதில்லை, நீ அக்கினி நடந்தாலும் வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று ஏசாயா 43 முதல் 2 வசனத்தை சொன்னவர் 3ஆம் வசனத்தில் 4ஆம் வசனத்தில் இப்படியாய் சொல்கிறது, நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன் என்று. கர்த்தர் நம்மை நேசிக்கிறவர், அவர் தான் நம்ம இது நாள் வரைக்கும் இவ்வொரு வரைக்கும் நடத்தி வந்திருக்கிறார். ஆமேன். இதுவரை நடந்து வந்த ஒவ்வொரு பாதையிலும் உடனடி நடத்தினவர், இனிமேலும் நடத்த அவர் உண்மையிலவராக இருக்கிறார். நாம் ஒன்று செய்யணும், அவரை பற்றி கொள்ள வேண்டும். நமக்கு துணை என்று சொல்லி நம்ம கூட இருக்கணும்னு சொல்லிட்டு மனுஷங்களை சார்ந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அவர் கூட இருந்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்த உண்மையிலவராக இருக்கிறபடினால அவரை பிடித்து கொண்டினா இதுவரைக்கும் நடத்தினவர் இனிமேலும் நடத்தி செல்ல உண்மையிலவராக இருக்கிறார். ஆமேன். அதனால் ஒரு பாடலை பாட போகிறோம், சேர்ந்து சொல்ல போகிறோம். நடத்தியவர் நடத்துபவர் நீரை தகப்பனே, நடத்தி வந்த பாதைகள் கண்ணீர் சுவடுகள், ஆனாலும் திரும்பி பார்க்கிறேன் அவைக்கா இன்று இன்பங்கள். இது ஒரு புதிய பாடல். இந்த கோரஸ் என்னோட கூட சேர்ந்து கற்றுக்கொண்டு பாடுங்க. ஸ்டான்சாஸில் நீங்கள் லைன் கவனிச்சா போதும், தெரிஞ்சவங்க சேர்ந்து பாடலாம். சேர்ந்து சொல்ல போகிறோம். என்னை நடத்துபவர் என்னை நடத்தியவர் நீங்கள் தான் தகப்பனே, நடத்தி வந்த பாதைகள் அவைகள் கண்ணீர் சுவடுகளாக இருந்தாலும் இன்றைக்கு திரும்பி பார்க்கிறேன், அவையெல்லாம் உன்னை நன்மைக்காக என்ன செஞ்சிருக்கிறீர், மாற்றிருக்கிறீர் என்று சொல்லி இந்த பாடலை பாடிக்கூட கர்த்தர் நாமத்தை மையப்படுத்துவோம். எளிமையான பாடல் தான், சேர்ந்து கற்றுக்கொண்டு கர்த்தர் நாமத்தை மையப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நடத்தியவர் நடத்துபவர் நீரே தகப்பனே, நடத்தி வந்த பாதைகள் கண்ணீர் சுவடுகள், திரும்பி பார்க்கிறேன் அவைக்கா இன்று இன்பங்கள். சேர்ந்து பாடலாமா? நடத்தியவர் நடத்துபவர் நீரே தகப்பனே,
நடத்தி வந்த பாதைகள் கண்ணீர் சுவடுகள் திரும்பி பார்க்கிறேன் அவைக்காய் இன்று இன்பங்கள். நடத்தியவர் நடத்துபவர் நீரே தகப்பனே. நடத்தி வந்த பாதைகள் கண்ணீர் சுவடுகள் திரும்பி பார்க்கிறேன் அவைக்காய் இன்று இன்பங்கள். நடத்தியவர் நடத்துபவர் நீரே தகப்பனே. நடத்தி வந்த பாதைகள் கண்ணீர் சுவடுகள் திரும்பி பார்க்கிறேன் அவைக்காய் இன்று இன்பங்கள். கடந்து வந்த பாதையில் கண்ணீர் சிந்தும் வேளையில் நம்பினோர் கைவிட்டனரே என்று நானும் தனிமையில் நின்று தவித்தேனே. நினையாத வேளையில் உடைந்த என் கதையில் காதலனாய் தேவன் வந்தீரே. பிரியாததோர் காதலை எனக்கு தந்தீரே. கடந்து வந்த பாதையில் கண்ணீர் சிந்தும் வேளையில் நம்பினோர் கைவிட்டனரே என்று நானும் தனிமையில் நின்று தவித்தேனே. நினையாத வேளையில் நிறைந்த என் கதையில் காதலனாய் நீரே வந்தீரே. பிரியாததோர் காதலை எனக்கு தந்தீரே. சேர்ந்து சொல்லுமா. நடத்தியவர் நடத்தியவர் நடத்துபவர் நீரே தகப்பனே. நடத்தி வந்த பாதைகள் கண்ணீர் சுவடுகள் திரும்பி பார்க்கிறேன் அவைக்கா இன்று இன்பங்கள். நடத்தியவர் நடத்துபவர் நீரே தகப்பனே. நடத்தி வந்த பாதைகள் கண்ணீர் சுவடுகள் திரும்பி பார்க்கிறேன் அவைக்கா இன்று இன்பங்கள். நம்பியிருந்த மனிதரும் சூழ்நிலையால் கைவிட காற்றில் தவித்து நின்றேனே. அன்று நானும் விசாரிக்க ஒருவர் இல்லையே. வழி தெரியா என்னையும் உடைந்த என் மனதையும் காயம் கட்டி நடத்தி வந்தீரே. புதியதோர் மனிதனாய் என்னை மாற்றினே. ட்ரை பண்ணலாமா. நம்பியிருந்த மனிதரும் சூழ்நிலையால் கைவிட நட்டாற்றில் தவித்து நின்றேனே. விசாரிக்க ஒருவர் இல்லையே. வழி தெரியா என்னையும் உடைந்த என் மனதையும் காயம் கட்டி நடத்தி வந்தீரே. புதியதோர் நடத்தியவர் நடத்தியவர் நடத்துபவர் நீரே தகப்பனே. நடத்தி வந்த பாதைகள் கண்ணீர் சுவடுகள் திரும்பி பார்க்கிறேன் அவைக்காய் இன்று இன்பங்கள். நடத்தியவர் நடத்துபவர் வழி நடத்துபவர் நீரே. நடத்தி வந்த பாதைகள் கண்ணீர் சுவடுகள் திரும்பி பார்க்கிறேன் அவைக்காய் இன்றும் இன்பங்கள். திரும்பி பாடலாமா. இருந்த மனிதரும் சூழ்நிலையால் கைவிட காற்றில் தவித்து நின்றேனே. அன்று நானும் விசாரிக்க ஒருவர் இல்லையே. வழி தெரியா என்னையும் உடைந்த என் மனதையும் காயம் கட்டி நடத்தி வந்தீரே. புதியதோர் மனிதனாய் என்னை மாற்றினீ. சேர்ந்து சொல்லுவோமா. நடத்தியவர் நடத்துபவர் நீரே தகப்பனே. என்னை நடத்தி வந்த பாதைகள் கண்ணீர் சுவடுகள்
திரும்பி பார்க்கிறேன் அவைக்காய் இன்று இன்பங்கள். நடத்தியவர் நடத்துபவர் நீரே தகப்பனே. நடத்தி வந்த பாதைகள் ஆனாலும் கரம் தாட்டியது. திரும்பி பார்க்கிறேன் அவைக்காய் இன்று இன்பங்கள். தள்ளப்பட்ட என்னையும் உலகம் அதன் பார்வையில் தோற்றத்தால் நீதி செய்ததே. ஆனால் நீரோ கூட நின்று தோள் கொடுத்தீரே. கிரகிக்க கூடா நன்மைகள் செய்த உன் அன்பிற்காய் என்னதான் ஈடாய் கொடுப்பேனோ. சார்பிலே பிறருக்கு பாதை காட்டுவே. தள்ளப்பட்ட என்னையும் அதன் பார்வையில் தோற்றத்தால் நீதி செய்ததே. ஆனால் நீரோ கூட நின்று தோள் கொடுத்தீரே. கிரகிக்க கூடா நன்மைகள் செய்தவன் அன்பிற்காய் என்ன தான் ஈடாய் கொடுப்பேனோ. உம் சார்பிலே பிறருக்கு பாதை காட்டுவே. சேர்ந்து சொல்லுவோமா? நடத்தியவர் நடத்துபவர் நீரே தகப்பனே. நடத்தி வந்த பாதைகள் கண்ணீர் சுவடுகள். திரும்பி பார்க்கிறேன் அவைக்காய் இந்த நாள் நன்மையாய் முடிய பண்ணிருக்கீங்கப்பா. நடத்தியவர் நடத்துபவர் நடத்திய பாதைகளுக்காக நன்றி இயேசுவே. அது கண்ணீராய் இருந்தாலும் அழுகையின் பள்ளத்தாக்காய் இருந்தாலும் நன்மையாய் முடிய பண்ணினதுக்காய் நன்றி இயேசுவே. நடத்தியவர் நடத்துபவர் நீரே தகப்பனே. நடத்தி வந்த பாதைகள் திரும்பி பார்க்கிறேன் அவைக்காய் இன்று இன்பங்கள். தள்ளப்பட்ட என்னையும் உலகம் அதன் பார்வையில் தோற்றத்தால் நீதி செய்ததே. ஆனால் நீரோ கூட நின்று கோள் கொடுத்தீரே. கிரகிக்க கூடா நன்மைகள் செய்தவன் அன்பிற்காய் என்ன தான் ஈடாய் செய்வேனோ. பிறம்பிலே பிறருக்கு பாதை காட்டுவேன். நடத்தியவர் நடத்தியவர் நடத்துபவர் நீரே தகப்பனே. நடத்தி வந்த பாதைகள் கண்ணீர் சுவடுகள். திரும்பி பார்க்கிறேன் அவைக்காய் இன்று இன்பங்கள். நடத்தியவர் நடத்துபவர் இந்த நாள் வரைக்கும் அருமையாய் நடத்தி வந்தீங்கப்பா. இந்த பாதைகளுக்காக நன்றி. எங்கள் வாழ்வில் ஒவ்வொரு விதையும் நன்மையாய் முடிய பண்ணினீர். திரும்பி பார்க்கிறேன் அவைக்காய் இன்று இன்பங்கள். கடந்து வந்த பாதையில் கண்ணீர் சிந்தும் வேளையில் நம்பினோர் கைவிட்டனரே. அன்று நானும் விசாரித்து தவித்தேனே. நினையாத வேளையில் உடைந்த என் கதையில் காதலனாய் தேவன் வந்தீரே. பெரியாததோர் காதலை எனக்கு தந்தீரே. சேர்ந்து சொல்லுவோமா? நடத்தியவர் நடத்துபவர் நீரே தகப்பனே. நடத்தி வந்த பாதைகள் கண்ணீர் சுவடுகள். திரும்பி பார்க்கிறேன் அவைக்காய் இன்று இன்பங்கள். நடத்தியவர் நடத்துபவர் நன்றியப்பா. நீ நடத்தின பாதைகளுக்காக நீ நடத்தி வந்த கிருபைகளுக்காக நன்றி இயேசுவே. திரும்பி பார்க்கிறேன் அவைக்காய் இன்று இன்பங்கள். திரும்பி பார்க்கிறேன் அவைக்காய் இன்று இன்பங்கள். ஹல்லேலூயா. சகலத்தையும் நன்மையாய் முடியப்படுகிற தேவன் நடத்தி வந்த பாதைகளை ஆச்சரியமாய் நடத்தி வந்திருக்கிறார். ஆமேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல், அடிக்கடி தனி ஜெபங்களில் பாடுவது உண்டு.
கடந்து வந்த பாதையில் கண்ணீர் சிந்தும் வேளையில் நம்பினோர் கைவிட்ட பொழுதும் தனிமேல் நின்ற பொழுதும் நினையாத வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் அந்த பாடலாசிரியர் கதையும் எழுதியிருக்கிறாரு. அவர் வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் காதலனாய் அன்புக்குரியவராய் இயேசு வந்து அணைத்து கொண்டார். ஆமென். இந்த லைனை இங்கே இருக்க ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் என்னோடய வாழ்க்கையில் கம்பேர் பண்ணி பார்க்குறேன். இங்கே இருக்கிற அநேகர் என்னை சேர்த்து தான் இயேசு என்று அறியாமல் ஓடிக்கொண்டிருந்தப்போ, அவருக்கு நமக்கு தூரமாக இருந்தப்போ அவர் நம்மை தேடி வந்தார். நினையாத வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் அவர் வந்து நடத்தினார். இங்கே இருக்கிற அநேகர் மனநோயினால் பாதிக்கப்பட்டவங்க வந்திருக்கிறீங்க. சில பேர் பிசாசினால் பிடிக்கப்பட்டு அதில் விடுதலையாக்கப்பட்டவங்க வந்திருக்கிறீங்க. குடும்பம் கட்டப்பட்டு அதிலிருந்து வந்தவங்க வந்திருக்கிறீங்க. இயேசுவே அறியாதவர்கள் இங்கே வந்திருக்கிறீங்க. வந்த நீங்களே கர்த்தர் உங்கள் கதையில் இயேசு என்றைக்கு வந்தாரோ, உங்கள் வாழ்க்கையில் என்றைக்கு இயேசு என்றானாரோ உங்கள் வாழ்க்கையை மாற்றினார், விடுதலையை கொடுத்தார், சுகம் கொடுத்தார். இந்த நாள் வரைக்கும் அவர் தான் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அவர் எத்தனையோ பேர் இருந்தோம் இந்த பூமியில், இந்த மதுரைப்பட்ட எத்தனையோ பேர் இருந்தோம். உங்களையும் என்னையும் தான் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். தம்முடைய பிள்ளையாக இருக்கும்படிக்கு, அவரை ஆராதிக்கும்படிக்கு. பார்த்தீங்கன்னா இப்படியாக வேத வசனம் சொல்லுது, விழுந்தவனிடத்தில் கண்டிப்பையும் நம்மிடத்தில் கர்த்தர் தயவையும் காண்பிக்கிறார். சபைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா 2 ஃபேமிலி 3 ஃபேமிலியாக தான் வருவாங்க. ஒரு ஃபேமிலி நிற்கும், மீதி ஒரு ஃபேமிலியில் 2 ஃபேமிலி கத்தரை விட்டே தூரம் போயிடுவாங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது. 2 பேரும் பார்த்தீங்கன்னா சிமிலர் பாத்தில் தான் போயிருப்பாங்க. ஒருத்தர் கத்தர் கண்டிப்பே காட்டியிருப்பார், ஒருத்தருக்கு தயவை காட்டியிருப்பார். நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்கள் சர்ச்சுக்கு வந்தப்போ உங்க கூட இன்னொரு ஃபேமிலி வந்திருப்பாங்க, இல்லை உங்களை கூட்டிகிட்டு வந்ததே வேற ஒரு ஃபேமிலியாக தான் இருக்கும். அப்படி தான் இங்கே உட்காந்துருக்குறீங்க, எனக்கும் தெரியும். அப்படிப்பட்ட உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கார்? தயவை காட்டி நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அந்த நாளில் தாண்டி போகிறப்போ வேதனையான பாதைகள் தான். தனிமையில் போகிறப்போ அது வேதனையான பாதைகள் தான். பிசாசினால் அலக்களிக்கப்படுறப்போ அது வேதனையான பாதைகள் தான். மனம் குழம்பி எங்கே போகிறன்னு சொல்லிட்டு தெரியாமல் சுற்றிட்டு இருந்தது, அது வேதனையான பாதை தான். ஆனால் வேதனையான பாதையிலும் கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ணி கடைசியில் டெஸ்டினேஷன் எங்கே கொண்டு விட்டுருக்கிறாரு? அவருடைய ஆலயத்தில். உடன் பிறந்தவர்களை காட்டிலும் நண்பர்களை காட்டிலும் கர்த்தர் கிருபையாய் நடத்திய காரணம் அவர் நம்மளை தெரிந்து கொண்டார். ஆமேன். வழி தெரியா என்னையும் உடைந்த என் மனதையும் காயம் கட்டி நடத்தி வந்தீரே, புதியதோர் மனிதனாய் என்னை மாற்றினேன். உங்களை என்னையும் கர்த்தர் புதிய மனிதனாய் கர்த்தர் என்ன செஞ்சுக்கிறாரு? மாற்றிருக்கிறார். தள்ளப்பட்ட என்னையும் உலகம் அதன் பார்வையில் தோற்றத்தால் நீதி செய்ததே. இதுதான் நம்முடைய வாழ்க்கை. தோற்றத்தால் நம்மளை என்ன செஞ்சாங்க? ஈஸியாக ஜட்ஜ் பண்ணி நீதி செஞ்சுறாங்க. ஆனால் கர்த்தர் நம்மள அன்பை வைத்ததுனால கிரகிக்கக்கூடா நன்மைகள் செய்த உன் அன்பிற்காய் என்னத்தான் ஈடாக கொடுப்பேனோ உன் சார்பிலே பிறருக்கு பாதை காட்ட. நீங்கள் கண்டு கொண்ட ரட்சிப்பின் வெளிச்சத்தை, நீங்கள் பெற்றுக்கொண்ட இந்த நன்மையை மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். மற்றவங்க நம்ம சொல்லணும். அதுதான் நாம் ஒன்று செய்ய முடியும். ஒன்று செய்ய முடியும். ஆண்டு நமக்கு செய்த நன்மைக்கு ஈடாக எண்ணத்தை செலுத்த முடியும். ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தி ரட்சகரை தொழுது கொள்வது மாத்திரமல்ல, நாம் நடந்து வந்த பாதைகளை சொல்லி மற்றவர்களுக்கு இந்த பாதையில் வெளிச்சம் காட்ட மட்டும்தான் முடியும். அப்படியாய் நன்மையாய் செய்தவர் இதுவரைக்கும் நன்மையானதே செய்து வழி நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலும் என்னோட வாழ்க்கையிலும் இங்கே இருக்கிற அனைவரோட சாட்சி எனக்கு தெரியும். ஆனால் ஒன்றா சொல்ல முடியாதுன்னா எல்லாம் ஆன்லைனில் டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்கேன், சொல்ல முடியாது. ஆனால் இங்கே உடன் பிறந்தவங்க ஆலயத்துக்கு வந்தாங்க, அவங்க இன்றைக்கு ஆலயத்தில் இல்லை. ஆமீன். இன்றைக்கு உங்கள் கூட சர்ச்சுக்கு வந்த நிறைய ஃபேமிலிஸ் இன்றைக்கி இல்லை. இன்றைக்கு உங்கள் கூட சேர்ந்து ஆலயத்துக்கு வந்த எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கி ஆலயத்தில் இல்லை. ஆனால் கர்த்தர் உங்களையும் என்னையும் நிலைக்க பண்ணியிருக்கிறார். அப்படிங்கிறது லைனில் சொன்னால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபேமிலி சொல்ல முடியும். கூட ஒருத்தவங்க சேர்ந்து தான் வந்தீங்க, சேர்ந்து தான் கூப்பிட்டு வந்தாங்க. தம்பி வந்திருப்பார், இல்லை பக்கத்து வீட்டுக்காரன் தான் அழைச்சிட்டு வந்திருப்பாங்க, இல்லாட்டி பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்திருப்பாங்க, எப்படியோ யாராவது வந்திருக்கணும், உங்கள் தங்கச்சி வந்திருக்கணும், யாராவது வந்திருக்கலாம். ஆனால் இவங்க அன்றைக்கு அவங்க இன்றைக்கு அவங்க ஆண்டருக்குள்ளே இல்லை. ஆனால் கர்த்தர் உங்களையும் என்னையும் அப்படி தயவில் நிலைத்திருக்க பண்ணியிருக்கிறார். ஆமேன். அந்த தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாய் கர்த்தரை ஆராதிப்போம். முடிநாள் முழங்கால் படிட்டு மற்றவர்கள் தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே நடத்தி வந்த பாதைகள் கண்ணீர் சுவடுகள் தான் ஆண்டவரே. ஆனால் இன்றைக்கு நான் திரும்பி பார்க்கிறேன், நன்மையாய் முடிய பண்ணியிருக்கிறேன். தனிமையாய் இருந்தேன், தனிமையில் தவித்தேன், ஆனாலும் துணையாக வந்து வழி நடத்தினீரே. நடத்தியவர் நடத்துபவர் நீரே தகப்பனே என்று சொல்லி அவரை ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. ஓ நன்றி ராஜா. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நான் நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த பாதைகளை
திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நான் நன்றி சொல்கிறேன். நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. இயேசு அப்பா உமக்கு நன்றி. ராஜா நன்றி. அனாதையாய் அனாதையாய் அலைந்தேன் நான் திரிந்தேனையா. அனாதையாய் அலைந்தேன் நான் திரிந்தேனையா. அழாதே என்று சொல்லி அனுத்தீரையா. அழாதே என்று சொல்லி அந்த தேவன் அன்பிற்கீடாய் அப்பா உமக்கு நன்றி. ராஜா நன்றி. இயேசுவே இயேசு அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே. எதிராய் வந்த சூழ்ச்சிகளை, எத்தனை சூழ்ச்சிகளை முறியடித்தார். எந்த நிலையிலும் அவரை ஆராதிக்க பலன் கொடுத்திருக்கிறாரே. இதனால துதிக்க வைத்திருக்கிறாரே. எந்த நிலையிலும் ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு இயேசு அப்பா உமக்கு நன்றி. ராஜா பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே. பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே. சுத்தமாய் சேர்ந்து சொல்லுவோமா. அப்பா உமக்கு நன்றி. ராஜா இயேசு அப்பா உமக்கு நன்றி. ராஜா நன்றி. ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தி. ஒவ்வொரு நாளும் போஷிச்சிட்டார்ல, எப்படியோ அவர் நடத்திட்டார்ல. நன்றியோடு உறைவிடமும் உழையும் தந்து காத்து வந்தி. உறைவிடமும் உடையும் தந்து இந்த நாளை நடத்தி வந்தீங்க. நன்றி இயேசுவே அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. இயேசு அப்பா உமக்கு நன்றி. ராஜா தள்ளப்பட்ட கல்லாக கிடந்தேனையா. நான் தள்ளப்பட்ட கல்லாக, ஆனாலும் என்னையும் கூட எடுத்து என்னை பயன்படுத்தி மகிழ்கின்றீரையா. எடுத்து என்னை பயன்படுத்தி அப்பா உமக்கு நன்றி. ராஜா இயேசுவே இயேசு அப்பா நன்றி அப்பா. நடத்தி வந்தீரே. நன்றி அப்பா நன்றி அப்பா. பாதை அறியா குருடனை போல் வாழ்ந்தேனையா. பாதை அறியா குருடனை போல் வாழ்ந்தேனையா.
பாசத்தோடு கண்களையே திறந்தீரையா, பாசத்தோடு கண்களையே திறந்தீரையா. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, இயேசு அப்பா நன்றி இயேசுவே. எத்தனையோ புது பாடல் நாவில் வைத்தீ, எத்தனையோ புது பாடல் நாவில் வைத்தீ, லட்சங்களை ரட்சிக்க பயன்படுத்துகிறீ, லட்சங்களை ரட்சிக்க பயன்படுத்துகிறீ. சேர்ந்து சொல்லுவோமா? அப்பா உமக்கு நன்றி இயேசுவே. உங்களையும் அவர் பயன்படுத்துகிறார் இல்லையா? உங்களையும் அவர் ஊழியத்துக்காக வச்சிருக்கிறாரு, என்னையும் வச்சிருக்கிறாரு. உங்களை கொண்டும் என்னை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறாரே. ராஜா அவர் நடத்தி வந்த பாதையை நினைத்து, கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறே, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறே, நான் நன்றி சொல்கிறே, நான் நன்றி சொல்கிறே. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு. சேர்ந்து சொல்லுவோமா? இயேசுவுக்கு நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்லி. நடத்தி வந்தீரே, நடத்தி வந்தீரே இயேசுவே, நடத்தி வந்தீரே, நடத்தி வந்தீரே இயேசுவே, நடத்தி வந்தீரே. தாங்கி கொண்டீரே, கரத்தில் ஏந்தி கொண்டீரே. என்னையும் எங்கள் குடும்பத்தையும் சட்டையில நான் மறைத்துக் கொண்டீங்கப்பா. நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முக்குள் வேலிகள், நான் கடந்து வந்த பாதைகள், நான் நடந்து வந்த பாதைகள். ஆனாலும் நீங்க தான் நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க இயேசுவே. என்னை இந்த நாள் வரைக்கும் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் அற்புதமாய் அதிசயமாய் நடத்தி வந்தீரே. தாங்கி கொண்டீங்க, கருத்தில் ஏந்தி கொண்டீங்க, தாங்கி கொண்டீங்க. என் சுயபலத்தால், என் சுயபலத்தால் ஓடு பார்த்தேன், ஓட முடியல. என் மனபலத்தால் கடக்க பார்த்தேன், கடக்க முடியல. என் சுயபலத்தால் ஓட பார்த்தேன், ஓட முடியல. என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல. என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன், சுமக்க முடியல. என் கால் பலத்தால் கடந்து பார்த்தேன், கடக்க முடியல. என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன், முடியலப்பா. என் கால் பலத்தால் கடந்து பார்த்தேன். ஆனாலும் எங்க குடும்பத்தை நீர்தாமே நடத்தி வந்தீங்க இயேசுவே. நடத்தி வந்தீரே, நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க. தாங்கி கொண்டீங்க, கருத்தில ஏந்தி கொண்டு வந்தீரே. தாங்கி கொண்டீங்க, ஏந்தி கொண்டீங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் எத்தனையோ முட்கள் வேலிகள். நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், கடந்து வந்த பாதைகள். என்னால் பலத்தால், என்னால் பலத்தால் ஆள பார்த்தேன், ஆள முடியல. என் பண பலத்தால் படிக்க பார்த்தேன், படிக்க முடியல. என்னால்
ஆனாலும் முடியலப்பா. என் பணபலத்தால் படிக்க பார்த்தேன், படிக்க முடியல. என் சொல் வேலத்தால் சுதிக்க பார்த்தேன், ஒன்று முடியல. என் வாய் பலத்தால் வாழ பார்த்து வாழ முடியல. என் சொல் வேலத்தால் எல்லாமே வேஸ்டா போச்சு ஆண்டவரே. வாய் வேலத்தால் வாழ பார்த்தேன், இந்த கிருபை ஆனாலும் நடத்தி வந்தீங்க இயேசுவே. எங்களை குடும்பத்தையும் நடத்தி வந்தீரே. தாங்கி கொண்டீங்க கருத்துல. எப்படியா நடத்தி வந்திருக்கீங்கப்பா. நடத்தினப்பா நினைக்கும் போது எங்கள் கண்ணீர் தான்ப்பா வருது. நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நான் கடந்து வந்த பாதைகள், நான் நடந்து வந்த பாதைகள். சேர்ந்து சும்மா நடத்தி வந்தீரே, நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க. எங்களை குடும்பத்தையோ அதிசயமாய் நடத்தி வந்தீரே. தாங்கி கொண்டீங்க கரத்துல ஏந்தி கொண்டீங்க. 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 நாம் நடந்து வந்த பாதைகள் அது கரடு மேடுகள் முட்கள் வேலைகள். 2024 வருஷத்துலயா இருக்கட்டும், இல்லை இத்தனை வருஷ காலமாக இருக்கட்டும், அது கடக்க முடியாத பாதைகள் தான். அது அழுகையின் பள்ளத்தாக்கு தான், அது மரண இருளின் பள்ளத்தாக்கு தான், அது வனாந்திரமான வாழ்க்கை தான். ஆனாலும் பூமியிலே நாம் ஏன் தெரியுமா விசேஷமானவர்கள்? தேவன் நம்மோடு கூட வருகிறார். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னவர். அவர் இளைப்பாறுதல் தந்து உங்களையும் என்னையும் நடத்தி வந்தாரே. அந்த நடத்தி வந்த பாதைகள் தான் நன்மையான பாதைகளாக இருக்குது. அவர் நடத்தி வந்திருக்கிறார். அந்த தேவனை ஆராதிப்போமா? அவர் ஆராதித்து மகிமைப்படுத்த போகிறோம். முடிந்தால் எழுந்து நின்று, எல்லாரும் எழுந்து நின்று ஒரு 10 நிமிஷம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். நம்ம ஆராதித்து முடிக்க போகிறோம். அவர் நடத்தி வந்த பாதைகளை நினைத்து, ஆண்டவரே இதுவரை நடத்தினீரே, அதிசயமாய் நடத்தினீரே, உமக்கு நன்றி என்று சொல்லி ஹல்லேலூயா. என் மேல் நீர் வைத்த கரமே இம்மட்டும் என்னை நடத்தினதே. சொல்வோமா? என் மேல் நீர் வைத்த கரமே இம்மட்டும் என்னை நடத்தினதே. ஒன்றுமில்லா என் நிலை கண்டு, ஒன்றுமில்லா என் நிலை கண்டு அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே. தயவால் பெற்றே, தயவால் பெற்றே, தயவால் தயவால் பெற்றே, தயவால் பெற்றே. ராஜானி செய்த, ராஜானி செய்த நன்மைகள் என் திராணிக்கும் மேலானதே. தயவு மட்டும்தான் பாதைவால் பெற்றே. மீண்டும் சொல்லுமா? என் மேல் நீர் வைத்த, என் மேல் நீர் வைத்த கரமே இம்மட்டும் என்னை நடத்தினதே. என் மேல் நீர் வைத்த கரமே இம்மட்டும்
எல்லாம் தந்தீரே. தயவால் பெற்றேன், தயவால் பெற்றேன். ராஜா நீ செய்த நன்மைகள் இந்திராணிக்கும் மேலானதே. தயவால் பெற்றேன், நீதியும் ஞானமுமானவர், நீதியும் ஞானமும் ஆனவரே. இயேசுவே நீரே ஆதரவே, நீதியும் ஞானமும் ஆனவரே. இயேசுவே நீரே ஆதரவே. சேர்ந்து சொல்லுவோமா? அற்பமான என் ஆரம்பத்தை, அற்பமான என் ஆரம்பத்தை கசத்தை பண்ணாதவரே. அன்பாலெல்லாம் தந்தீரே. தயவால் பெற்றே தகப்பனே நன்றி. ராஜாதி ராஜாவை நோக்கி, ராஜா நீ செய்த இந்திராணிக்கும் மேலானதே. தயவால் பெற்றே, தயவுதாம் பாதயவால் பெற்றே. மீண்டும் சொல்லுமா? நீதியும் ஞானமுமானவர், நீதியும் ஞானமும் மாணவரே. இயேசுவே நீரே ஆதரவே, நீதியும் ஞானமும் மாணவரே. இயேசுவே நீரே ஆதரவே. அற்பமான என் ஆரம்பத்தை, அற்பமான என் ஆரம்பத்தை கசட்டை பண்ணாதவரே. அன்பாலெல்லாம் தந்தீரே. தயவால் பெற்றே, தயவால் பெற்றே. ராஜா நீ செய்த நன்மைகள் என்றானிக்கும் மேலானதே. நன்றி அப்பா, எல்லாமே கிருபைதான்ப்பா, உம்முடைய தயவு மட்டும்தான்ப்பா. எல்லா தயவையும் கடந்து போக பண்ணி எங்களை வழி நடத்தி இருக்கிறேன். நன்றி அப்பா. தயவால் பெற்றேன், எல்லாமே கிருபை தயவுமே தயவால் பெற்றேன். ஆமாப்பா. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. சேர்ந்து சொல்லி நன்றி நன்றி நன்றி. கருப்போல நன்றி. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் ஒரு கருப்போல காத்து கொண்டார்.
ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல உங்களை என்னையோ காத்து கொண்டாரே, கருவாய் பிண்டமே அழியாதபடிக்கு அவருடைய கரம் நம்மை தாங்கி இதுவரைக்கும் நடத்தின தேவனை நோக்கி சேர்ந்து சொல்லி, எபினேசரே இந்நாள் வரை, எபினேசரே எபினேசரே என் நினைவா இருப்பவரே, நன்றி நன்றி நன்றி. இதயத்து சுமந்தீரே நன்றி, நன்றி நன்றி நன்றி. கருப்போல சுமந்தீரே நன்றி, ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையா நிறைந்துள்ளது. இதான் சாட்சி. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையா நிறைந்துள்ளதே. என் வாழ்வில் நன்மைக்கே ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்லை. ஒரு தீமையும் நினைக்காதவர் ஒரு தகப்பன் உமை போல இல்லை. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே, எபினேசரே என் நினைவா இதயத்தை சுமந்தீரே நன்றி, நன்றி நன்றி நன்றி. கருப்போல சுமந்தீரே நன்றி, அன்றன்றை காண என் தேவைகள் யாவையும் உன்கரம் நல்கியது. ஒவ்வொரு நாளும் கொடுத்தாரு. நன்றி காண என் தேவைகள் யாவையும் உன்கரம் நல்கியது. நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல பூரண வார்த்தைகள் இல்லை. ஆமாண்டவரே, நீ எப்படியாய் நடத்தி வந்தீர் என்று சொல்வதற்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்ல முடியாது ஆண்டவரே. ஒரே வார்த்தையில சொல்ல முடியாது. அவைகள் எண்ணிக்கைக்கு அடங்காதவைகள் ஆகிறபடினால் சேர்ந்து எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை என்னை சுமந்து வந்தீரே. எபினேசரே எபினேசரே என் நினைவாவே இருப்பவரே, நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தவரே, நன்றி நன்றி நன்றி. கருப்போல ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. பைத்தியமாதான் இருந்தோம், ஆனாலும் அவர் நம்மை அழைத்து ஞானவான்களை காட்டிலும் அதிகவான்களாய் நம்மை உயர்த்தி வைத்தாரு. ஆண்டவர் நோக்கி சொல்லுமா, நான் இதற்கான பாத்திரன் அல்லப்பா, நான் இதற்கான பாத்திரன் அல்ல.
கிருபையே. படிப்பறிவில்லாத நம்மை கர்த்தர் பயன்படுத்துகிறாரே, அவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா? பைத்தியங்களாய் இந்த நம்மை கர்த்தர் பயன்படுத்துகிறாரு, அது கிருபைதான்ப்பா. என்னில ஒன்று தகுதி இல்லப்பா, ஆனா நம்முடைய கிருபை மட்டும் என்று சொல்லி எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை எபினேசரே, எபினேசரே, என் நினைவா. நன்றி நன்றி நன்றி, இதயத்தை சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, கருப்போல சுமந்தீரே நன்றி. மீண்டும் சொன்ன ஞானிகள் மத்தியில், ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும், நம்முடைய பலவீனம் நமக்கு தெரியும், ஆனாலும் அழைச்சாரே. ஆண்டவனுக்கு சொல்லுவோமா? நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறும். நான் இதுக்கு பாத்திரம் நல்ல ஆண்டவரே, ஆனால் இது உங்க கிருபை மட்டும்தான்ப்பா என்னையும் எங்கள் குடும்பத்தையும் நடத்தி வந்திருக்கிறது. இயேசுவே உம் கிருபையே. கரங்களை உயர்த்தி கடைசியாக சேர்ந்து சொல்லுவோம், எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவா, என் நினைப்பாக இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, கருப்பு சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, கருப்போ சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, இதயத்தை சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, கருப்போல சுமந்தீரே நன்றி. யூதாவின் நிருபம், அதில் ஒரே அதிகாரம் தான், அதில் கடைசி 2 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. யூதாவின் நிருபம் 25:6-24-25, வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றலாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவரும் ஆகிய நம்முடைய கர்த்தராகிய இரட்சகராகிய தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரங்களும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக என்று சொல்லி, வலுவாதபடி உங்களை காக்கவும் தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவாய் நிறுத்துவதே அவருக்கு சந்தோஷம். இதுவரை நிறுத்தியிருக்கிறார், இன்றும் காத்து நடத்த உண்மையிலவராக இருக்கிறபடினால அந்த தேவனை ஆராதித்து முடிப்போமா? அடைக்கரங்களை உயர்த்தி சேர்ந்து சொல்லுவோமா? 1000 நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே, வாழ்நாளெல்லாம் உண்மை பாட வார்த்தைகளும் போதாதே. நான் உள்ளளவும் துதிப்பே உன்னத இயேசுவே, நான் உள்ளளவும் துதிப்பே உன்னத இயேசுவை. வலுவாமல் காத்திட்டவரே, வலுவாமல் காத்திட்ட தேவனே, உம் வலக்கரம் பிடித்தவர்
வலுவாமல் காத்தவர், வலுவாமல் காத்திட்ட தேவனே. என் கரத்தை பிடித்து இந்நாள் வரை நடத்தினீரே, வல்லடிக்கெல்லாம் நினைக்கு என்னை, என் மேல் கண்ணை வைத்து, என் மேலும் கண்ணை வைத்து, உம் வார்த்தைகள் தினமும் தந்து நடத்தின அன்பை நினைக்கையில் என்னுள்ளம் நிறையுதே. மீண்டும் சொல்லுவோமா? என் மேலும் கண்ணை வைத்து. ஆமாண்டவரே, நாம் துணை என்று சொன்னவர்களா என்னை விட்டு போன பொழுதோ நீர் கண்ணை வைத்து நடத்தினீரே இயேசுவே. நடத்தின அன்பை நினைக்கையில் என்னுள்ளம் நிறையுதே இயேசுவே. உம் அன்பால் நிறையுதே. சேர்ந்து சொல்லுவோமா? ஆயிரம் நாவீரும் தாளும் நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாளெல்லாம் உண்மை பாடு, வார்த்தைகளும் போதா. ஆயிரம் நாவிருந்தாலும் இயேசுவே, ஆயிரம் நீர் செய்த நன்மைக்கீடாய் நாங்கள் என்னத்தை ஆண்டவரே செலுத்த முடியும்? எங்கள் இரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தி எங்கள் இரட்சகரை தொழுது கொள்கிறோம். நீரே மகிமைக்கோ, நீரே கனத்திற்கோ, நீரே சகலத்துக்கோ பாத்திரரா இருக்கிறவரை ஆராதித்து நாமத்துக்கு மகிமையை செலுத்துகிறோம் இயேசுவே. நான் உள்ளளவும் துதி நான் உள்ளளவும் என் ஜீவனுள்ள வரைக்கும் உம்மை பாடுவேன் இயேசுவே. எத்தனை சோதனைகள் என் வாழ்க்கையில வந்தாலும், எத்தனை சோதனைகள், வேதனையின் பாதைகள், ஆனாலும் இறங்கி வந்து என்னை மறைத்து நான் உண்டு என்றீரே. எத்தனை சோதனை வந்தாலும் சரி ஆண்டவரே, வெள்ளங்கள் சூழ்ந்த பொழுதோ ஆண்டவர், வெள்ளங்கள் போல சத்துரு வந்த பொழுதோ ஆவியானவரே நீர் எங்களுக்காக கொடியேற்றி இறங்கி வந்தீரே. நன்றி இயேசுவே. ஆளோட்டி நிமித்திரப்படுற உபத்திரவத்தினை பார்த்து உதவி செய்யும்படி பரலோகத்தில் இறங்கின தேவன் எங்களுக்காக இறங்கி வந்தீரே. நான் ஒன்று என்றீரே, உம் தகப்பன் நான் என்றீரே. ஆயிரம் நாவீரும் தாளும் நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாளெல்லாம் உம்மை பாடு, வார்த்தைகளும் போதாதே. நான் உள்ளளவும் துதிப்பே உன்னதரே இயேசுவே. நான் உள்ளளவும் துதிப்பே உன்னதரே இயேசுவே. ஆமாண்டவரே, என் ஜீவனுள்ள வரைக்கும் உம்மை பாடுவோம். நீ செய்த நன்மைகளை ஒவ்வொன்றாய் விவரிக்க போனா அது ஆயிரம் ஆயிரம், அது எண்ணிக்கைக்கும் அடங்காதவைகள் ஆண்டவரே. ஆனாலும் நீ நடத்தி வந்த பாதைகளை நினைக்கிறோம். தனித்து நின்ற வேளையில், உதவியற்று இருந்த நேரத்தில், நாதியற்று இருந்த நேரத்திலும் நீர் இறங்கி வந்து எங்கள் வலக்கரத்தை பிடித்து பயப்படாதே என்று சொன்னீரப்பா. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி எங்கள் கரத்தை நீர் பிடித்து கொண்டீர், நீர் ஏந்தி கொண்டீர்.
நீர் வழி நடத்தி வந்திருக்கிறீர். அந்த பாதைகளுக்காய் நன்றி, இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம். இந்த கிருபையிலே, இந்த தயவிலே நினைத்திருக்க கிருபை தாரும். நீர் எங்களுக்கு நடத்தின பாதைகளின் மூலமாய் மற்றவர்களுக்கு வெளிச்சம் காட்ட மாலையின் உள்ள பட்டணமாய் என்னையும் எங்களையும் எங்கள் சபையும் மாற்றும். அப்படி மாற்றி நீ ஆசீர்வதிக்க கிருபைக்காய் நன்றி. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மிகுந்த தாழ்மையுடன் எங்கள் துதி பலிகளெல்லாம் நீரெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.